ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாள்ல செய்தி கொடுக்கிற மகனை கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் தாமே இந்த நாளைக்கு ஏற்ற நல்ல மன்னாவினாலுமே போஷித்து நடத்தும்படியாக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் கூட நம்ம மத்தியில தேவ செய்தி கொடுப்பதற்காக பிராங்கின் பிரதர் லைன்ல வந்திருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய குழுவின் சார்பாக ஒரு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்ல கத்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். மகன் மறைவிலிருந்து கத்தர் நமக்கு இருதயத்துக்கு ஏற்ற நல்ல மன்னாவை தருவாராக. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். சோதரங்க ஐயா. பிரைஸ் லார்ட் பிரதர்மா. சோதரம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இதெல்லாம் கூட்ட நல்ல முறையில முடிச்சிட்டு வந்துட்டீங்களா ஐயா? நல்லா இருந்துச்சு மானது. நல்லா இருந்துச்சு. ஜெபம் பிரதர் ஜெபம் பண்ணணும் ஐயா. ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க. சரி. மற்ற ஃபெஸ்டிவலுக்கு வர கூட்டம் மாதிரி வரல. ஜெபிக்கிறதுக்கு ஒரு புது கிரவுட் ஆண்டவர் கொண்டு வந்தார். சரி சரி. சமூகத்துல தேசத்துக்காக தரப்பு ஜெபிக்கிற கொடுத்தான். இந்த நாட்கள்ல அநேக காரியங்களை குறித்து கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நல்ல கிருபையே கிருபையே நல்ல கிருபையே. Thank you Jesus. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. நாளையோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறது. எங்கெல்லாம் நம்ம உடைக்கப்படுகிறோமோ அதெல்லாம் உருவாக்குகிறார். புதிய காரியங்களை உருவாக்குகிறார். பயனற்ற பாத்திரத்தை பயனுள்ள பாத்திரமாக நிரம்பியுடைய பாத்திரமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். தீமை நன்மையாக மாற்றுகிறவர். இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மோடு கூட இடைவிட முடியாது. உள்ள காலத்திலிருந்து ஆண்டவரே அடியனை மரத்தை நீங்க வழிபடுங்கப்பா, ஒவ்வொரு இதயங்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். ஒரே ஒரு வார்த்தை எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை எங்களை சுகமாக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இதுக்கான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே. மார்க் எழுதின நற்செய்தி வாசகம் மார்க் 3ஆம் அதிகாரம் 23 இருந்து. அவர்களை அவர் அழைத்து ஊமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. படிங்கா. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே.
சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவான்களை முந்தி கட்டினாலே ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே யாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானே யாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பை அடையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். ஜெயமாட்டுபடி அசுத்த ஆவியை கொண்டிருக்கிற சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிறந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிறந்திருந்தால் அந்த வீடு நிலைத்திருக்க மாட்டாது. சாத்தான் தனக்குள்ளே விரோதமாய் எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டி நாள் ஒளிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினாலே எல்லாம் கட்டினேன் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். இந்த இடத்துல ஆண்டவர் யாரை சொல்றாரு? 27வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். முந்தி கட்டினாலே ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே யாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அல்லேலூயா. இங்கு பலவான என்று யாரை பார்த்து சொல்கிறார்கள்? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடம்பை கொள்ளையிடக்கூடாது. கட்டினால் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, அங்க ஒரு பிசாசோட கிரியைகள் ஆளுகை இருக்கிறது, இருள் இருக்கிறது. நீங்க அந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். அந்த பிசாசுடைய கிரியைகள் வியாதியா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், அவன் ஆட்கொண்டு பல வருஷமா அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம், பல விதமான தீய பழக்க வழக்கத்துல அடிமைப்படுத்தி இருக்கலாம், சந்தோஷம் சமாதானம் இல்லாம ஒரு வியாதி, வறுமை, நெருக்கம், கண்ணீர், கவலைய அங்க நடத்திட்டு கொண்டிருக்கலாம். அங்க போய் நம்ம அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நம்ம அவனை கட்டி ஜெபிக்க வேண்டும். பிசாசை கட்டணும். அவனை குறித்து வேதம் சொல்கிறது பலவான். இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? பிசாசானவன். நாம் எங்குள்ளவங்க? நாம எதுக்காக அழைக்கப்பட்டவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்ம ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு உலகத்துல என்ன வேலை? அல்லேலூயா. நாம் தேவம்பர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்கூல்ல ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. எதுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க? பரீட்சையில பாஸ் ஆறதுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு போறாங்க. நமக்கு நித்தியமாய் அவரோடு கூடுகிற ஆளுகை பண்ணுகிற ஒரு
ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது எங்க? பரீட்சை எங்க இருக்கு? பூலோகத்துல. இந்த பூலோகத்துல. அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படுமானால் நாம் அழியாத நித்திய வாடாத கிரீடத்தை பெறும்படியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அப்பா. எனக்கு முன்பாக இதோ நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி பவுல் சொல்றது போல ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியே இதோ உலகத்தை நான் ஜெயித்தார், ஆண்டவர் ஜெயித்தார், சிலுவிலே ஆமென். ஜெயித்தார், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார், அந்த அதிகாரம் எல்லாம் உறிந்து கொண்டு வெளியரங்கமாக்கி மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆமென். நான் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி மேற்கொண்டேன், எப்படி ஜெயம் எடுத்தேன், என் பிள்ளைகளாக நீங்களும் ஜெயம் பெறும்படியாக ஆமாப்பா. ஆண்டவர் நம்மை இந்த பூலோகத்துல வைத்திருக்கிறார். ஆமென். கொஞ்ச காலம் பாட இருக்கிற நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். ஆமென். இப்போ அறிந்தோ அறியாமலோ நம்ம ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நமக்கு மேல பெரிய பெரிய பிரதமர், எம்பி, எம்எல்ஏ, இந்த உலகத்தை நம்ம தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அதிகாரங்களை அப்படிப்பட்ட ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கிறதே நம்மளால உணர முடியுது. அநீதிகள் துணிகரமா நடந்தா கூட தட்டி கேட்க முடியல. தட்டி கேட்டா அவனை தூக்குள்ள போடுறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தி படிக்கிறதுக்கு தடை இல்லை, ஆனா திணிப்பதற்கு தடை எதிர்க்கிறாங்க. திணிக்காத அப்படிதானே? ஆமா. இதை ஏன் இது ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு மத கலவரமோ ஏதாவது ஒரு கலவரத்தை கொண்டு வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு ஆட்சி கலைப்பு கொண்டு வரவா இப்படிப்பட்ட திட்டங்களை எந்த வழியிலையாவது உள்ள வரணும், எந்த வழியிலையாவது ஜனங்களை பீஸ்ஃபுல்லா இருக்க வைக்கக்கூடாது. பிசாசுடைய திட்டங்களா இருக்குது. இப்படி ஒரு நெருக்கமான நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய தலைவர் நம்ம நாட்டுக்கு வாராரு. அங்க ஒரு மக்கள் திடீர்னு ஏதாவது அறவழி போராட்டமா இல்லாம வன்முறையாக வெடிச்சுனாக்கி பிரச்சனைகளை உருவாக்கலாம். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன தேவை, நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? விசேஷ ஞானம் வேணும். ஆளும் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஏன்னா பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நம்ம போய் ஆபரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய ஆளுகை இருக்குது. கோடிக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமா எங்க போறேன்னே தெரியல. ஒரு காலத்துல நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. பலவிதமான மூட பழக்க வழக்கத்துக்கு நம்ம அடிமை பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பவும் அதே மாதிரி ஜனங்களை பிரித்து ஆடுகிற, நன்மை தீமை அறியத்தக்க விதத்துல அறிய முடியாம எல்லாரும் போறாங்களே, நம்மளும் போவோம். அந்த தண்ணி நல்ல தண்ணியா இல்ல அசுத்தமாயிட்டா அதனால வியாதி வருதா நோய் வருதா தெரியல. அதோட பாதிப்பு வீரியம் தெரியல. கூட்டம் கூட்டமா ஒரு அலைகிற கூட்டத்தை பாருங்க. அந்த சொன்னாரு, ஒண்ணு அகலமான பாதை இருக்கு, இன்னொன்னு குறுகலான பாதை இருக்கு. அகலமான பாதையில அநேகர் போறாங்க. ஒரு டிஜே போட்டு ஆடுனா உலகத்துல அந்த சந்தோஷம் கவர்ச்சிகரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. திடீர்னு அந்த அமெரிக்கா ஹாலிவுட்ல எப்படி அக்னிக்கு இரையாச்சு,
ஆமாங்க. தேவனை மறுதலிக்கிற கூட்டத்துக்கு ஆமென். ஒரு சடுதியில ஒரு ஆபத்து இருக்கு. அவங்க பணம், அந்த செலிபிரிட்டியோட ஆடம்பரங்கள் எங்க போகணும்னு தெரிய மாட்டேங்குது. தேவனுடைய தேவனை மறுதலிக்க செய்கிற, தேவனை கோபாக்கினை உண்டாக்குற இப்படிப்பட்ட கிரியைகள், தேவனுக்கு சமமாக வேற ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வச்சு அதை முக்கியத்துவப்படுத்துகிற காரியங்கள் தேவனை விசனப்படுத்துகிறது, கோபப்படுத்துகிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமலே சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. ஆவியானுடைய ஆளுகை இல்லாம ஆவியானவர்களுக்கு எதிர்த்து இருக்கிற, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும், எல்லா அவர்கள் தூசிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எது மன்னிக்கப்படாது? ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் செய்வானாகில் மன்னிக்கப்படாது. அவன் நினைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான். அல்லேலூயா. அப்போ சத்ரு இதை அறிந்திருக்கிறான். ஆவியானவருக்கு விரோதமா துணிகரமான பாவங்கள், அறியாமல் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுது. அறிந்து துணிகரமாக. அதனால இன்னைக்கு ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற அறிவு வேகமா போகுது. அறிந்ததுக்கு அப்புறம் பேக்சைட் ஆகுது. அறியாம ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அறிந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பாவங்களும் அவர்களுக்கு, அவர்கள் தூசிக்கும் எந்த தூஷணங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாக என்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கிரக்குள்ளா இருப்பான். அப்போ இன்னைக்குள்ள மனநிலை அப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். முன்னால எனக்கு இந்த பலவான் சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வரும். பிசாசை பார்த்து அவன் நாம பார்க்க பார்வை எப்போதுமே அவன் தேவனால் நசுக்கப்பட்ட ஒரு தலையில்லாத முண்டம், ஒரு அதிகாரம் கிடையாது. எல்லாவற்றையும் அவனை உரிந்து கொண்டு, அவனோட ஆயுதங்கள்லாம் உரிந்து கொண்டு வெறுமையாக்கி அவனை நிர்வாணமாக்கி சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வேதத்துல அநேக இடங்கள்ல அவன் வஞ்சிக்கிறவன், வெறும் பாம்புன்னு சொல்ல, வலு சர்ப்பம், தந்திரசாலி. ஆதியாகமம் 3 அதிகாரத்தை 1 வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த ஜீவனை பார்க்க, அதாவது தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக. எல்லா மிருகத்தோட ஒவ்வொரு குணங்கள் இருக்குன்னா இதுக்கு என்ன இருக்குது? தந்திரம் இருக்குது. வஞ்சிக்கிறவன், மோசம் போக்குறவன், வழி விலகி போக செய்கிறவன். அது எப்படி வருதுன்னு ஒரு கேள்வியோட தான் வரும், ஒரு சவாலோட வரும், குழப்பத்தோட வரும். அந்த ஸ்திரீ தேவனுடைய பிள்ளையாகிய ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சங்களால் கனிகள் எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார் என்று சொன்னார். ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை நோக்கி செயல்பட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வஞ்சிக்கிற ஆவி என்ன பண்ணும்? உள்ள வந்து அப்படி இல்லை, நீங்கள் அதை புசிச்ச சாகவே மாட்டீங்க, உங்க கண்கள் திறக்கப்படும்,
இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க. அவரு இந்த மாதிரி உலகத்துக்கு ஊழியம் செஞ்சாரு, அதனால பெரிய ஆளாயிட்டாரு. நீங்க இப்படிலாம் ரொம்ப கடினமான இந்த குறுகலான பாதையில போகணுங்கிற அவசியம் இல்ல. நிறைய பேர் இப்படிதான் அகலமான பாதையில போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வழி விலகி போக பண்ணுகிறவன் எப்படி வருவான்? சாதாரணமா வர மாட்டான், தந்திரமா வருவான். அவன் பேரு வஞ்சிக்கிறவன், நலவான், மோசம் போக்குறவன், வலு சர்ப்பம், வழி விலகி போக பண்ணுகிறவன், தந்திரம் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. தந்திரம் உள்ளவன். கடினமா ஜனங்களை குடும்பப்படுத்தி கொடுக்க வேண்டிய நன்மையான காரியங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம ஜனங்களை கொதிப்படைய வைத்து அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல அவர் அப்படியே உலா வருது. அதுல ஒருத்தன் கோவப்பட்டு கலவரத்துல இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டது. நம்ம நாட்டுக்குள்ள முக்கியமான தலைவருக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, ஆகவே இந்த ஆட்சியை கலைக்கணும் வம்பிழுக்கிறது. பிரச்சனை முத்தி போய் இருக்கும்போதுதான் உள்ள வர்றது. விவசாயிகள் போராடும் போது கஷ்டப்படும் போது போய் விசாரிக்காதவங்க, கொஞ்சம் கூட கவலைப்படாதவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்காக எந்த ஒரு பாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை, அதிகமான பாரங்களை செலுத்தி ஜனங்களை அங்க போய் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிட்டு வா, பேன் கார்டை போய் அப்டேட் பண்ணிட்டு வான்னு திருவா நாய் மாதிரி அலைய வைக்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட எல்லாத்தையும் அங்கங்க ஓட விட்டு இப்படிப்பட்ட செயல் நடக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? தேசத்துல அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ஆளும் தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைக்கு ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? ஜெப ஊழியம். இந்த அதிகாலை ஜெபக்குழு தேசத்துக்காக பிறப்புல இருந்து அதிகாலையில ஜெபிக்கிற ஜெபக்குழு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். மறைவிடமா நம்ம செய்கிற ஜெபம் ஆண்டவர் வெளியரங்கமா பதில் கொடுப்பார். ஒருவேளை நம்ம அந்த அளவுக்கு பிரபலமா எல்லாருக்கும் அறியப்படாம போனாலும் ஜனங்களுக்குள்ள இது என்ன ஊழியம் அப்படின்னு அற்பமா நினைச்சா கூட அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க முழங்காலில வல்லம் உண்டு. அல்லேலூயா. நாம் ஜெபம் தேசத்தை சூழ்நிலையில மாற்றி விட்டுரும். அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபித்தார்கள், நினைவுக்கு வர வேண்டிய பெரிய ஆபத்துல இருந்து காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் ஒரு பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்தா கூட அந்த பட்டணம் காக்கப்படும், அழிவிலிருந்து காக்கப்படும் சொல்லி இருக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகள் சிறப்புல இருந்து ஜெபிக்கும் போது பசுத்தவாண்டி மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியத்தை கர்த்தர் நம்மளை வைத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. பலவீனங்களை வீழ்த்துகிறார், பேதைகளை கொண்டு வீழ்த்துகிறார். இந்த உலகத்துல அற்பமா காணப்படுவதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதுதான் நம்ம ஆண்டவர். வளர்த்தியான ஆளு, ஹைட்டான ஆளு அப்படின்னு சொல்லி சவுலை தேர்ந்தெடுத்தாரு. அந்த சவுலால முடியல கோலியாத்தை எதிர்க்கிறது. நம்மை போல பாடுகள் ஊற்ற வழியா வனாந்தரத்துல நடந்த பிள்ளைகளுக்கு, மிருகங்களோட போராடி ஜெயம் கொண்ட நமக்கு கோலியாத்து ஒரு பொருட்டல்ல. அல்லேலூயா. கோலியாத்து ஒரு பொருட்டல்ல. மிருகங்களோட நான் வாயை கிழித்து போட்ட ஆளு, பிரச்சனைகளை சந்திச்சவன், பாடுகளை சுமந்து சென்றவன், கண்ணீரை கழிப்பான் நீரூற்றை மாற்றி கொண்டவர்கள். அல்லேலூயா. நாங்க லக்ஸுரி வாழ்க்கையிலிருந்து வரல, தேவனுடைய சமூகத்துல உலகில உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ரத்தத்தால வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார்.
நெருக்கத்துக்கு மத்தியில, இழப்புகளுக்கு மத்தியில யோபுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய ஜெபம் முக்கியமானதா காணப்படுது. இன்னைக்கு எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. ஆனா ஜெபத்தை விட ஜெபிக்கிறவர்கள் முக்கியம். ஜெபத்தை விட ஜெபிக்க தானியேல் ஜெபம் பண்ணக்கு தொடங்கும் முன்னாடியே அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. காரணம் ஜெபம் தானியேலோட ஜெபம். அவன் எப்படிப்பட்டவன்? தேவன் அடிமைத்தனத்துல இருக்கும்போது கூட எந்த ஒரு காரியத்தையும் கலங்காதபடி எத்தனையோ சூழ்நிலையில பிறப்புல நிக்கிற ஒரு மகன். எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் கை தூக்குறாங்களே, கை தூக்கும் போதெல்லாம் அர்ப்பம் நடக்குமா? இல்ல. மோசேக்களுடைய கைகள் உயர்த்தப்படும் பொழுது யோசுவாக்கள் ஜெயம் பெறுகிறார்கள். பரிசுத்தம் உள்ள பரிசுத்தவான்களுடைய கண்ணீர், பரிசுத்தவானுடைய சத்தம், அல்லேலூயா, உத்தமமாய் நடக்கக்கூடிய கண்ணீர் ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் வேதத்துல ஊழியக்காரங்களை சீடர்களை கூட்டிட்டு போய் எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க மாட்டீங்களா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஜெப குழுக்கள் தேவை. ஊழியங்களை செய்ய ஜெப குழுக்கள் தேவை. ஆண்டவர் சீடர்களை பார்த்து நீங்க மேல் வீட்டறையில காத்திருங்க என்று சொன்னார். அப்பொழுது தேற்றராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். அவர் வந்து நம்மளை நடத்துவார். நம்ம இல்ல, நம்ம பலத்துல ஊழியம் செய்ய முடியாது, நம்ம பணத்துல ஊழியம் செய்ய முடியாது, நம்மளுடைய அறிவுல நாலேஜ்ல ஊழியம் செய்ய முடியாது. தூய ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்வார் என்று சொன்னார். அவர் சத்தியத்தை நடத்துவார் என்று சொன்னார். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம். அப்ப இந்த காலத்துல இந்த பலவானை முந்த கட்ட நம்ம பலவன் காணாது, ஆவியானவர் வேலை செய்யணும். அவனை கட்டி அந்த ஜனங்களை விடுதலை கொண்டு வர, அவங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வர, அவனை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற, அவனுக்கு ஆசீர்வாதம் சமாதானம் செழிப்பை கொடுக்க கர்த்தர். இதனால என்ன சொல்ற, அவனை முந்தி கட்டணும். அவரை முந்தி கட்டணும். நமக்கு என்ன வேணும்? ஆவியான துணை வேண்டும். ஆவியானவருடைய துணை வேணும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நம்முடைய தேசத்துல ஆவியானுடைய ஆளுகை தான். கடந்த நாட்கள்ல எங்களோடு கூட இந்த 12 மணி நேரம் உபவாச ஜெபத்துக்கு வந்திருந்த ரோஷன் பிரதர், விழுப்புரத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து கடலூர் மாவட்டத்துக்கு நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். நல்ல வெயில் நேரம். என் தங்கச்சி அங்க இருந்தாலும் பார்க்க போயிருந்தேன். ரோட்ல வாலிப பிள்ளைங்க கூட 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் செருப்பு இல்லாம நடந்து போச்சு ரோட்ல. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சில, தமிழ்நாட்டுல சில ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்க அடிப்படை வசதி கூட இல்ல. கண்ணீர் வந்துச்சு எனக்கு அந்த காலத்துல. இன்னும் அந்த மக்கள் இவ்வளவு வளர்ச்சி அடையாம இருக்கிறாங்களே. எங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் திருநெல்வேலி எப்படி இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் மிஷினரிமார்கள் வந்தாங்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம், சூழ்நிலை மாறியது. நான் சொன்னேன், மிஷினரி வந்தாங்கன்னு சொல்றதை விட இயேசு வந்த வீட்டுல இயேசு எங்கெல்லாம் வந்துட்டாங்களோ அங்கெல்லாம் செழிப்பு. அல்லேலூயா.
அப்போ நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இயேசு வந்துட்டாரு. ஆமென். ஆகவே எங்க ஊர்ல நல்ல படிப்பு கிடைக்குது, நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்குது, நிறைய நற்கிரியைகள் எங்களுக்கு கிடைக்குது. தியாகத்தோடு ஊழியம் பண்ண மிஷனரிகள் விதைக்கப்பட்டாங்க. அந்த பகுதிகளெல்லாம் இன்னைக்கு செழிப்படைஞ்சிருக்குது. தமிழ்நாடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். எத்தனையோ ஆமாம். பிள்ளைங்க நல்லா படிச்சு வேலூர்ல ஒரு மிஷனரி வந்தாங்க. வேலூர் மாவட்டம் நல்லா ஹல்லேலூயா எவ்வளவு புகழ் பெற்றிருக்குது. ஹல்லேலூயா. சென்னையில மிஷனரியை வந்து விதைக்கப்பட்டாங்க. அப்பமா வந்து சென்னையில எவ்வளவு பெரிய காரியங்களை பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் இயேசு வந்தாரோ அங்கெல்லாம் செழிப்பை வளரும், ஆமாம். ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஆமென், அப்போ இந்த ஆமென். தேசத்துல முழுவதும் இயேசு வந்தா எல்லாரும் ஏற்றுக்கொண்டா எப்படி இருக்கும்? ஆமென்ப்பா. அப்ப நம்ம எதை கொண்டு போய் கொடுக்க அவங்களுக்கு? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய வேலையில இருக்கிறோம். சத்தியத்தை அல்லேலூயா. இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க, எதுக்கு கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்ல முடியாம ஓடுறாங்கன்னா காரணம் என்ன? தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகை இருக்குது. ஆவியானவர் இல்லாதவன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்குமானா நம்ம பகுதியிலையும் ஒரு கலங்கரை விளக்கமா இந்த ஜெபக்குழு இருந்தா எத்தனை பேருக்கு வழிகாட்டியா இருக்குமே. இயேசு வந்தா போதும், ஆமாப்பா. இருக்க முடியாது. வெளிச்சம் வந்தா இருளுக்கு வேலையே கிடையாது. ஆமென்ப்பா. அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாட்கள்ல பலவானை முந்த கட்ட நமக்கு தேவை சுவிசேஷங்க ரட்சிப்பின் செய்தி. இயேசுவை கொண்டு செல்லணும். ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நாம் செல்லும் பொழுது எல்லா விதமான அநீதி கிரிகள் அழிக்கப்படும். பிசாசின் தந்திரங்கள் தெரியும். சும்மா அடிக்க மாட்டோம், குறிபார்த்து நெற்றில் அடிப்போம். அழைக்கப்பட்டவனா இருந்தா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தா, தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தா, அவனை முந்த கட்டினா அவனோட ராஜ்யத்துல பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் தூக்குவார். நாம் தூக்கி சொல்ல முடியும். தடை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். மூர்க்கத்தின் ஆவி, வலு செருப்பத்தின் ஆவி, தந்திரம் உள்ளவன் இனங்கொண்டு அடிக்க நமக்கு தேவை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிள்ளைகளாக. வஞ்சகமா நம்ம ஏரியாக்களை மறுபடியும் அடிமைப்படுத்த, நம்மளை மூட நம்பிக்கையில பின்பற்ற வைக்க போடுகிற எல்லா திட்டத்தையும் முறியடிக்க கர்த்தர் ஜனங்களுக்குள்ள கண்கள் திறக்கப்படணுமே. ஓய மாட்டாயோ என்று சொல்லி சுவிசேஷத்துக்கு விரோதமா இருக்கிற அந்த மாயவத்துக்காரன பவுல் எப்படி குருட்டாட்டம் பண்ண வச்சான். அப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு வேணும். நம்ம கர்த்தர் விஷயத்தை சொல்லும் போது, நம்முடைய ஊர்ல நம்ம ஜனங்களுக்குள்ள நற்கிரிகளை பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல அதுக்கு ஆப்போசிட்டா பேசி நம்மளை கெடுக்கிற அப்படிப்பட்ட மாய வித்தைக்காரனுடைய ஆவிகள் உண்டு. அந்த ஏற்கனவே அந்த ஜனங்களை அவன் ஆட்டி படைச்சிட்டு இருப்பான். அவனை கட்டணும். அவன் கண் தெரியாம தடுமாடும் போதுதான் அவன் நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம தலைவருக்கு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வல்லமை நமக்கு வேணுமே. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல பலவான முந்தக்கட்டை அந்த உத்தமைகளையும் அல்லேலூயா நாம் ஆளுகை செய்ய இந்த நாள் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படியே அந்த வார்த்தைகள் நம்ம பேசிட்டே போலாம். ஆனா நேரம் நமக்கு அதிகமானபடினால நல்ல விசேஷமா நம் காரியத்தின் கடை தொகையை கேட்போமா. அவனை கட்டாம உள்ள போக முடியாது. அவன் வஞ்சிக்கிறவன், வலு சர்ப்பம், தந்திரம் உள்ளவன். ஜனங்கள் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு நிற்பான். தலைவர்கள் ஓடி போயிடுவாங்க. சண்டை இழுத்து விடுறது அவனா இருக்கணும். அப்ப யாருக்கு அறிவு வேணும்? மக்களுக்கு அறிவு வேணும். ஜனங்களுக்கு கண் திறக்கப்படணுமே. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு விலகி தப்பித்துக் கொள்ள தெளிந்த புத்தி எங்களுக்கு வேணுமே. எங்களுடைய தேசத்துக்காக அமைதியோடு ஜீவனம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கணும். வெறுமனை ஜெபித்த போதாது, ஆவியானவருடைய துணையோடு ஆவில் நிரம்பி எதை கட்டணுமோ அதை கட்டி, எதை கட்டாவிழுக்குமோ அதை கட்டாவிழ்த்து, துறைத்தனங்களின் அதிகாரமே வானத்துக்கு பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டுன்னு போட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மின்னலை போல விழுந்தாங்கல. அல்லேலூயா. அப்போ நமக்கு அதிகாரம் என்ன, நமக்கு கொடுத்திருக்க ஆயுதங்கள் என்ன, அதை கொண்டு ஆவி மண்டலத்துக்குள்ள நம்ம யுத்தம் செய்யும் போது நம்முடைய ஜனங்களை எங்கெங்கெல்லாம் சிறைப்பிடித்து வச்சிருக்கிறோம், எங்கெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கணும், எங்கெல்லாம்
இப்படிப்பட்ட ஒரு இருள் ஆளுகை செய்தோ அங்கெல்லாம் இயேசுவை கொண்டு செல்லுவோம். இயேசு வந்தா போதும், சூழ்நிலை மாறும், வனாந்திரம் செழிப்படையும். அல்லேலூயா. நம்மளை முட்டாளாக்க முடியாது, நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. ஆகவே இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, தேசத்துல எத்தனையோ மக்கள் எங்களம்மா ஓடி தேடி அலைஞ்சு புண்ணிய காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு இருக்கும்போது இலவசமா ரட்சிப்பின் நற்செய்திய ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்ளும்படியாக அது மனக்கண்களை குருட்டாட்டம் பண்ணியிருக்கிற அந்த பலவானை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தால். ஊழியர்களுக்குள்ளே அக்னி வல்லமை காற்றாக அக்னி ஜோலை எடுத்து பயன்படுத்தும்படியாக வெறுமனே ஒரு ஸ்தாபனமாக ஊழிய ஸ்தாபனங்கள் நடக்காதபடி ஆதி அப்போஸ்தலர் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு காத்திருந்து புதுபலன் அடைந்து அல்லேலூயா அல்லேலூயா அந்த இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி பிரத்யேகமா ரத்த சாட்சிகளை எழும்பும்படியாக சபைகள் கூட்டு கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டோம். விசேஷமா அந்த நாட்கள்ல நான் நேற்று தினத்துல கேள்விப்பட்டேன், நம்முடைய சிஎஸ்ஐ சபைகளுக்குள்ள ஒரு காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஞானஸ்தானம் தான் இருந்துச்சு. ஆனா நிறைய மக்கள் பைபிளை படிச்சு எங்களுக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது ஞானஸ்தானம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால வெளியில சபை விட்டு போறாங்கன்னு சொல்லி இப்ப அவங்களும் கேட்கறவங்களுக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சட்டம் போட்டிருக்காங்களாம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்ம ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது ஸ்தாபனங்கள்ல வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுடைய நிர்வாகத்தோட காரியங்களை மாற்றுறாங்களே, ஜனங்கள் கேட்கும் போது செய்யறாங்களே, இல்ல ஜனங்கள் போயிட்டே இருக்காங்களே வெளியில. அப்புறம் ஞானசனம் கொடுத்தாங்களோ அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு தான் நாங்க போறோம், வேற நினைக்க முடியும். சத்தியத்துல அவங்க தான் நடத்துறாங்கன்னு ஆயிப்போயிருது. ஆகவே இப்போ நம்ம சபைகள் எல்லாம் முழுக்க ஞானசனத்துக்கு கொடுக்கறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. நீங்க வெளியே போக வேண்டாம், நாங்க உங்களுக்கு முழுக்க ஞானசனம் கொடுக்குறோம். அப்போ இந்த கற்பனைகளை நிறைவேற்ற தடைகளை ஆண்டு உடைக்கிறார், ஸ்தாபனங்களுக்குள்ள உடைக்கிறார். இன்னும் ஒரு காரியம், நாங்கள் பரிசுத்தாவி விசுவாசிக்கிறோம் சொல்லி விசுவாச பிரமாணத்தை சொல்றோம். ஆனா அங்க அந்நிய பாஷையோ அபிஷேகமோ ஆவில் நிரப்புறதுக்கோ அல்லேலூயா போடுறதுக்கோ தடை இருக்குது சில இடங்கள்ல. அல்லேலூயா. அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ங்கிறதுலயே அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. எந்திருப்பமாக உட்காரமா, இதுவும் மாறணும். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, பல வருஷங்கள் நாங்கெல்லாம் வெளியில போகாம எங்க சபையில எழுப்புதல உண்டு பண்ணணும்னு சொல்லி போராடணும். ஆனா எங்க பாஸ்டருக்கும் அதிகாரம் கிடையாது, கமிட்டி அதிகாரத்தை தாண்டி எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. நாங்க எங்க இருந்தாவது பெரிய ஊழியக்காரங்களை கொண்டு வந்து நற்செய்தி கூட்டங்கள் நடத்தினா கூட நீங்களை ஒடுக்குனாங்க, புறக்கணித்தாங்க. வேற வழி இல்லாம போராடி வெளியே வந்தோம். அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள்ல வாசல் திறந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. தடைகள் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. ஆகவே ஆவியானவர் ஊற்றப்பட்டார், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் பெரியவன், நீ பெரியவன், எலெக்ஷனு, சண்டை தேவையா? உலகத்துக்கு திட்டங்கள் உள்ள வருமா? வராதே. ஆண்டவரே, ஆவியானவர் வந்தா போதும். எவ்வளவுதான் நெருக்கப்பட்டார்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். சபைகள் அவ்வளவாய் வைராக்கியம் உள்ள பவுல்களா மாறினாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம ஜெனரேஷன் பார்க்கணும்னு சொல்லி வாரத்தோடு ஜெபிப்போம். ஆவியானவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா. மாம்சங்கள் எழும்பக்கூடாது, ஆவியானவர் தான் ஆளுகை செய்யணும். பலவான முந்தி கட்டணும். அல்லேலூயா. அந்த மாம்சத்தை முந்தி கட்டணும் நம்ம. அப்பதான் அவனுடைய எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட முடியும். அவன் எதெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கணும் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட பாரத்தோடு நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஜெபிப்போம். யாராவது ஒருத்தர் பாரத்தோடு ஜெபிங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே, ஆவியானவரே. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, சோதரிக்கிற இந்த
இந்த காலை வேலை ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக எனக்கு நன்றி செலுத்துற ராஜா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கேதான் விடுதலை உண்டு தகப்பனே. இந்த நாட்கள்ல தேசத்திலும் சபைகளிலும் காணப்படுகிற காரியங்களை நாங்க பார்க்கும் பொழுது ராஜா, சத்துரு கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த நாட்கள்ல ஆண்டவரே அவருடைய சதி திட்டங்களை நாங்கள் முறியடிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய ஆலோசனைகள் நிர்மூலமாக்கிறவர்களாக நீங்கள் ஆண்டவரே நாங்க மாறணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளா நாங்க மாறணும் ஏசப்பா. அந்த உலகத்தை ஜெயிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்ல தகப்பனே. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்டதான் உன்னத பலனை இது எங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறது என்பதை இந்த காலை வேளை திட்டம் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. அதற்காக எனக்கு நன்றி செலுத்துற ராஜா. அந்த நாட்கள்ல காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் மாறணும்னா ஆவியானவர் துணையோடு கூட ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் ஆண்டவரே பிசாசால் எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு கிருபைகளை என் தேவனாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொருக்கும் தருவீராக தகப்பனே. ஆண்டவரே சபைகளுக்குள்ள காணப்படுகிற நிர்விசாரங்களை எல்லாம் நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஜபங்களை கேட்டு அநேக அற்புதங்கள் அதிசயங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கேட்டிராத காரியங்களையும் நீங்க சபைகளுக்குள்ளாய் செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. சட்டங்களை எல்லாம் நீங்க மாற்றி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. இந்த காலை வேளையில ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியா நாங்கள் பிசாசுக்கும் அவருடைய தந்திரங்களுக்கும் அவருடைய சதி ஆலோசனைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அடிபடாதபடி ஆண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடியதான சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதை தரித்து கொண்டவர்களாக எல்லா பிசாசின் தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாறக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களை ஒருவரும் மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே சாத்தானையும் அவருடைய சதி திட்டங்களை முறியடிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற போற தேவக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆவியானவர் ஆண்டவரை எங்கள் நடத்தும்படியாக முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குழுவிலா இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கட்டும், தேசத்துல இருக்கட்டும், சத்துரு ஆண்டவரே எவனை விளங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற அவருடைய காரியங்களுக்கும் அவருடைய தந்திரங்களுக்கும் நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு போராடுகிறவர்களாக உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக சத்துரு தந்திரங்களை முறியடிக்கிற பிள்ளைகளாய் மாறக்கூடிய கிருபைகளை இந்த காலை வேளை எங்கள் ஒவ்வொருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய ஆண்டவரே அவன் கட்டப்பட மாட்டான் ஆண்டவரே. பரிசுத்தாவின் துணையோடு கூட நாங்க அவனை கட்டும்படியான ஒரு கிருபைகளை அவனுடைய தந்திரங்களை அவனுடைய ஆண்டவரே சதி திட்டங்களை முறியடிக்கிற கிருபைகளை பரிசுத்தாவின் துணையோடு கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தாவே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துல இருக்கிறதான அவனை காட்டில் என் தேவன் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாக இந்த தேவனாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்தாவின் எங்களுக்குள்ள வரும் பொழுது அப்படிப்பட்டதான ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரை எதிர்த்து இருக்கக்கூடிய பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த உலகத்துல மாமிசம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாளை தேவ செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகனை இன்னும் வலிமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் மகனாக நீங்க மாற்றுங்க. அநேக ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்கும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப அவருடைய கண்கள் ஆண்டவரை குருடாக்கப்பட்ட அந்த கண்கள் திறக்கப்பட இந்த தேவனே கிறிஸ்துவை மெய்யான தேவனை அறிந்து கொள்ள என் தேவனாய்க்கத்தில் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரதரை நீங்க ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சபையை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகமாயிரம் மக்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. சோதர அந்த மும்பை பட்டணத்திலே அவர்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற முழுமையாக அவர்களை ஒப்புக் கொடுக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவர். இந்த நாளிலும் கூட பிள்ளைகளை அற்புதமா நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. ஊழிய பாதையில உற்சாகமா ஓடக்கூடிய கிருபைகளை கத்தர் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து எங்களை உற்சாகப்படுத்துகிறதான மகனுடைய குடும்பத்தை என் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனவனுவேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக எல்லா கணத்தையும் மகனுக்கு கத்தர் கொடுத்து ஆசீர்வாதத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாள்ல கேட்ட சத்தியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை எங்களை ஒவ்வொருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்க அன்மதி காலை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எங்க ஊழியர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கூட அதை கத்திருந்து பண்ண கலைக்குந்து மழித்தக்கதான காரியங்களை இந்த தேவனாய்க்கத்தை எங்களுக்கு நீங்க செய்து ஆசீர்வாதத்தை நடத்துங்க. ஒரு நாள் ஆலோசனை கத்தராயிருந்து இதுங்களை நடத்துங்கப்பா. தேவ சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க இந்த தேவன் கிருபையை பாராட்டுவீராக. யோபுக்குரிய எல்லாவற்றையும் நீங்க வேலெடுத்து பாதுகாத்ததை போல எங்கள் குடும்பங்களை அன்மதி காலை ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காருடைய குடும்பங்களை வேலெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. வாதை
ஆபத்து எங்க கூட அணுகாதபடி பொல்லாம் நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் அங்கத்துக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழைப்பாதிலே தேவநாயகத்தில் கட்டளிடுவீராக. சங்கரத்தோடு எங்க எந்த விதத்தில் எங்க வீட்டில் நுழைந்து விடாதபடி தேவாற்றத்தை நிலைக்காக தெளிக்கப்பட கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லா ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பிரதருக்காவுடைய ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தரினும் வல்லமையாய் மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக இன்னும் அநேகமாயிரம் மக்களுக்கு சாட்சியாய் நிறுத்தும்படியாக எல்லாரும் சேர்ந்து சொல்ல என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரமா சோத்திரக்கா சோத்திரமா. கிரைஸ்ட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். Thank you. Thank you brother. Thank you.